பாருங்க, the idea that gender is not biological. சரிங்களா? இதுதான் ஜுடித் பட்லர் சொல்லுவாங்க. Performativity. ரைட்? ஜுடித் பட்லரோட கான்செப்ட் performativity. அப்படின்னா என்ன? மேல் ஒரு ஆம்பளை பிள்ளையா இந்த மாதிரி இருக்கணும், பொம்பளை பிள்ளையா இந்த மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? Through actions you are supposed to behave like that, you should smile like that, you have to walk in this way. சோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ கட்டமைச்சிருப்பாங்க சோ சமூகத்துல, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சரிங்களா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதையே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த ஆக்ஷனே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் பெர்ஃபார்மேட்டிவிட்டி. ரைட்? சோ ஐம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் another concept. That's it. இப்ப பாருங்க, செக்ஸ் அப்படின்றதுதான் பயாலஜிக்கல், மேல் ஃபீமேல் அப்படின்றது. ஆனா ஜெண்டர் அப்படின்றது பயாலஜிக்கல் கிடையாது. ரைட்? உமன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னு ஜுடித் பட்லர் பெர்ஃபார்மேட்டிவிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? சோ திஸ் இஸ் வாட் கல்ட்ரேஷன், த ஐடியா. Gender is not biological. It is actually, performed action because of the stereotypes presented in the society. That is what culturation. So அவங்க பெர்ஃபார்மேட்டிவிட்டின்னு சொல்றாங்க நம்ம ஜுடித் பட்லர், இங்க கல்ட்ரேஷன் சொல்றாரு பிரமோத் கே நாயர். So I'm just introducing this concept. Please remember culturation. This is a term used by Peter Barry. எதுக்காக இதை யூஸ் பண்றாரு? ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் பயாலஜிக்கல் கிடையாது. சரிங்களா? செக்ஸ் அப்படின்றது தான் பயாலஜிக்கல். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்பலேஷன், இதுவும் பீட்டர் பேரி யூஸ் பண்றாங்க. யார்கிட்ட இருந்து? பீட்டர் சாரி பிரமோத் கே நாயர். சோ இன்டர்பலேஷன் அப்படின்ற டேர்ம ஜெண்டர் ஸ்டடீஸ் ஃபெமினிசம்ல அப்ளை பண்றாரு பிரமோத் கே நாயர். ரைட்? இந்த இன்டர்பலேஷன் அப்படின்ற கான்செப்ட் யார்கிட்ட இருந்து ஆரிஜினேட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்சிஸ் லூயி ஆல்தசார். இவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. லூயி ஆல்தசாரோட முக்கியமான ஒரு டேர்ம் தான் இன்டர்பலேஷன். சரிங்களா? சோ வாட் இஸ் இன்டர்பலேஷன்? கேன் எனிஒன் டெல் மீ? இன்டர்பலேஷன் என்ன தெரியுமா? ஒண்ணு இல்லையா, உங்களுக்கே தெரியாம ஒரு சொசைட்டில ஒரு கட்டமைப்பு இருக்கும், அதுக்குள்ளேயே உங்களோட வாழ்வு நடந்துட்டு இருக்கும். ரைட்? அதுதான் இன்டர்பலேஷன் அப்படின்றது. இப்போ ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், லா எல்லாம் இருக்கு. சரிங்களா? இப்ப போலீஸ், இது லூயி ஆல்தசார் அப்படின்னா உங்களுக்கு லாவை எக்ஸாம்பிள் வச்சுதான் கொடுத்துருப்பாரு. ரைட்? இப்போ லைக் ஒரு போலீஸ் ஆபீசர் தேர் உன்னதான் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படும். உள்ளுக்குள்ள நமக்கே ஒரு பயம் வரும். ரீசன் என்ன? ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் கூப்பிட்டாருன்னா we should obey. we should நம்ம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ரைட்? பிகாஸ் ஐயோ போலீஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் சமூகத்துல அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ரைட்? ஒரு ஐடியாலஜி. அதை நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்? அபாய் பண்ணுவோம். அந்த ரூலை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இதான் இன்டர்பலேஷன் சொல்றோம். இதே மாதிரிதான் ஜெண்டர் அப்படின்றதுக்கும் கட்டமைப்பு அப்படின்னு இருக்கு. ரைட்? பெர்ஃபார்மேட்டிவிட்டி தான், எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் சுத்தும். சரிங்களா? சோ இதே இன்டர்பலேஷன் கான்செப்ட ஜெண்டர் ஸ்டடீஸ்ல நம்ம பிரமோத் கே நாயர் அப்ளை பண்றாரு. அததான் அந்த கல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரைட்? ஹோப் யூ கேன் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். சோ இங்க பாருங்க, இன்டர்பலேஷன் அப்படின்ற டேர்ம லூயி ஆல்தசார் தன்னோட எஸ்ஸே 1970 எழுதப்பட்ட எஸ்ஸே ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பாரட்டஸ் அப்படின்ற எஸ்ஸேல ஃபைண்ட் பண்றாரு. சரிங்களா? சோ ஃபர்தரா எக்ஸாக்ட் டெஃபினிஷன் நான் இங்க கொடுத்திருக்கேன். யூ ஜஸ்ட் ரீட் இட். ரைட்? நான் ஐ ஜஸ்ட் ஷேர் திஸ் பிரசன்டேஷன் வித் யூ. சோ இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஐடென்டிட்டி இஸ் தேர்ஃபோர் ப்ரொடியூஸ்ட் நாட் நேச்சுரல். நீங்க ஜெண்டர் ஸ்டடீஸ்ல இன்டர்பலேஷன் அப்படின்ற டேர்ம் நீங்க அப்ளை பண்ணும்போது, ஃபெமினிசம்ல நீங்க இன்டர்பலேஷன் அப்படின்ற டேர்ம் நீங்க அப்ளை பண்ணும்போது நாயர் என்ன சொல்றாரு பாருங்க, ஐடென்டிட்டி இஸ் தேர்ஃபோர் ப்ரொடியூஸ்ட், இட் இஸ் நாட் நேச்சுரல். ரைட்? யூ ஆர் அ உமன், you should act as a mother, you should act as a wife, you should act as a caregiver. These are all the identity forced upon a woman. This is not natural. Right? ஏன்னா அவ டிசைட் பண்ணிக்க முடியாது. women can't able to decide her own because அவங்க அம்மாவை அப்படிதான் பார்த்திருப்பா, அவங்க பாட்டி அப்படிதான் பார்த்திருப்பா. எப்படி பார்த்திருப்பா? தாத்தாவை டேக் கேர் பண்ணிப்பாங்க, குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க, வேலையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி அம்மாவையும் அதே ரோல்ல பார்த்திருப்பா. So she didn't even realize whether she need marriage, she need husband, she wants to have a child. எதுவுமே அவளோட ஒப்பீனியன் கிடையாது. ரைட்? இதுதானே காலங்காலமா நடக்குது.
So அதோட she didn't have a choice, right? She's supposed to act the way the society insists, right? So இதெல்லாம் இன்டர்பலேஷன் அப்படின்ற கான்செப்ட ஜெண்டருக்குள்ள பிரமோத் கே நாயர் வந்து திணிக்க பாக்குறாங்க. How ideology matters, how ideology forced upon the gender, particularly women. அதுபடியே அவங்க என்ன பண்றாங்க, ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு பிரமோத் கே நாயர். So when a woman responds to these calls, she becomes a gendered subject. A woman or is mother, daughter, wife, caregiver. Society does not only control women through force, but through recognition and acceptance. ஒரு பெண் தாயாகும் போதுதான் பெண்ணாக தன்னை உணர்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூவி டைலாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிகாஸ் ஒரு உமன் குழந்தை கல்யாணம் ஆச்சு, குழந்தை பத்துக்கலாம்னா ரெகக்னிஷன் கிடையாது, அக்செப்டன்ஸ் கிடையாது. அதுக்குன்னு எவ்வளவு டெரோகேட்டரியான வார்த்தைகள் உண்டு அந்த உமனை வந்து காயப்படுத்துறதுக்கு, சரிங்களா? சோ அவங்க சொசைட்டில அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க, ரைட்? சோ இப்படிதான் எழுது ஒரு உமனை ஒரு போஸ், நமக்கே தெரியாத ஒரு போஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரைட்? அப்ப அவ ஆட்டோமேட்டிக்கா என்னதான் திங்க் பண்ணுவாங்க, இவனுக்கு வந்து நம்ம ஏதோ சொல்லிடுவாங்க. சோ ஷி ஸ்டார்டட் டு திங்க் லைக் தட். ஆனா இந்த ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற உமன் எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப கம்மி, 1% கூட நம்ம சொல்ல முடியாது, ரைட்? இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பிரமோத் கே நாயர் இன்டர்பலேஷன் கான்செப்ட்ஸ் சொல்லிருக்காங்க. எதுவுமே என்னோட கருத்து கிடையாதுங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் சொன்ன கருத்தை நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ கைஸ் ஐ ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஒரு 5 minutesல ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து கேள்வி கேட்கிறேன், சரியா? அண்ட் ஐ ஆல்சோ கிவ் சம் மோர் பாயிண்ட்ஸ். இப்ப பாருங்க, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெமினிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் ஃபெமினிசம்? Am I audible? என்னங்க இவ்வளவு நேரம் ஒரு 15 நிமிஷம் பார்த்திருப்போம். ஃபெமினிசம்னா என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? ஃபெமினிசம்னா என்னன்னு பார்க்கலையா? ஒண்ணும் இல்லையா, ஒரு இன்னொரு ஜெண்டருக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃபெமினிஸ்ட், அவ்வளவுதான். அந்த ஜெண்டர் என்னது? உமன், வேற யாரும் கிடையாது, சரிங்களா? பல வருஷ காலமா ஒரு விதமான அப்ரஷன்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான சப்போர்ட்டிங் ஃபேக்டரா, அவங்களோட ரைட்ஸுக்காக, ஈக்குவாலிட்டிக்காக நீங்க போராடுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஃபெமினிஸ்ட். அது ஆணாதான், அது வந்து பெண்ணாதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆணோ பெண்ணோ இன்னொரு பாலினத்துக்காக நீங்க வாய்ஸ் கொடுக்குறீங்க, அதுவும் உமனுக்காக நீங்க வாய்ஸ் கொடுக்கும்போது இவர் ஃபெமினிஸ்ட். ஸோ ஈக்குவாலிட்டிக்காக போராடுறவங்க தான் நம்ம ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்றோம், ரைட்? அதை பத்தி படிக்கிறது தான் ஃபெமினிசம். ஃபெமினிசம் அப்படின்றது மூவ்மெண்ட். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இஸ் டிஃபரெண்ட், சரிங்களா? லிட்ரேச்சர்ல how the woman was presented அப்படின்றத கிரிட்டிக் பண்றது தான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், சரிங்களா? அது வந்து ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாம் யாரும் லிட்ரேச்சர்ல ப்ரெசென்ட் பண்ணல. எப்பவுமே எப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க? ரொம்ப ரொம்ப நாவலா ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல பயங்கரமான வெள்ளியா ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. யூ ஜஸ்ட் ரீட் வேனிட்டி ஃபேர். வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேயோட வேனிட்டி ஃபேர் ரீட் பண்ணுங்க. வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நீங்க அழகா அப்ளை பண்ணலாங்க. எமிலியா, she is the Victorian angel, சரிங்களா? ரெபக்கா, அதாவது அப்படியே ஆப்போசிட் ஃபிகர். she is the villain in the story. ஏன் அதோட டைட்டிலே பாருங்களேன், வேனிட்டி ஃபேரோட சப்டைட்டில் என்ன? Novel without a hero. Yeah, very good. A novel without a hero, because அந்த நாவலோட ஹீரோயினே ரெபக்கா தான். she is a villain actually. சோ ஒரு ஏஞ்சலையும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வில்லனையும் பிரசன்ட் பண்ணிருப்பாரு தாக்கரே, ரைட்?
சோ இங்க ஃபெமினிசமோட வாதமே என்ன அப்படின்னா, ஃபெமினிஸ்டோட வாதமே என்னன்னா, நாங்க ரொம்ப ஏஞ்சலும் கிடையாதுங்க, அதே நேரத்துல நாங்க ரொம்ப ஈவலும் கிடையாது, சரியா, நியூட்ரல். சோ அப்படியே ஏஞ்சலா பிரசன்ட் பண்ணி எங்களை அமுக்கியும் வைக்க வேண்டாம், வில்லியா பிரசன்ட் பண்ணி எங்களை வந்து தூக்கியும் போட வேண்டாம், சரியா, நியூட்ரலா இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்ல, சரிங்களா. அண்ட் ஃபாலோசென்ட்ரிக் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபாலோசென்ட்ரிசிசம், ஃபாலோசென்ட்ரிக் லிட்ரேச்சர்ல ஃபாலோசென்ட்ரிசிசம் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? phallus is nothing but an organ, சரிங்களா, மேல் ஆர்கன், that is a thing. so phallocentricism அப்படின்னா லாங்குவேஜ்ல யூனோ மேல் சென்டர்டு லாங்குவேஜ், இததான் ஓகே, மேல் சென்டர்டு லாங்குவேஜ் தான் phallocentricism அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. இத கிரிட்டிக் பண்றது ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். அதாவது நிறைய விதத்துல ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்ளை ஆகுங்க. நான் இப்ப சொன்னது ஒரு பார்ட், சரிங்களா. சோ பாயிண்ட் நம்பர் 1, ஃபாலோசென்ட்ரிசிசம கிரிட்டிக் பண்றதுதான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். எக்ஸாம்பிள் வர்ஜினியா உல்ஃபோட ரூல்ஸ் ஆஃப் ஒன் ஜோன், சரிங்களா. நான் ரீட் பண்ண அந்த 1000 வருஷம் லிட்ரேச்சர்ல ஆண்களோட வாய்ஸே கேக்குது, சரிங்களா. விமன் அந்த இடத்துல பேச மாட்டேன்றா, விமனுக்காக விமன் பேச மாட்டேன்றா, விமனுக்காக ஆண்களே பேசிட்டு இருக்காங்க, அவளோட வாய்ஸ் எங்க, சரியா. சோ லிட்ரேச்சர் இஸ் phallocentricism. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, क्वेश्चन கேக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபெமினிசம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணது யாரு? Charles Fourier. Charles Fourier. Yes. Feminism is a term coined by Charles Fourier. சரியா, இது இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபெமினிசம் மூவ்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இஸ் டிஃபரெண்ட். இது நான் சொன்னேன். இந்த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்னு சொன்ன பாத்தீங்களா, இதுல நிறைய வேவ்ஸ் உண்டுங்க. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், இப்போ ஃபிஃப்த் வேவும் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்கு. நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசமோட நோக்கம் ரொம்ப சிம்பிள்ங்க. 19th செஞ்சுரியில மேரி ஓல்ஸ்டன் கிராஃப்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. மேரி ஓல்ஸ்டன் கிராஃப்டோட விண்டிகேஷன் டு த ரைட்ஸ் ஆஃப் உமன் என்ன ஒர்க் எழுதியிருப்பாங்க? சாரி, எந்த வருஷம் அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? விண்டிகேஷன் டு த ரைட்ஸ் ஆஃப் உமன் 1792. எந்த எக்ஸாம் கேட்டாலும் இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் கொஸ்டின் இருக்குங்க. நோட்டபிளான கொஸ்டின், அதே நேரத்துல ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். விண்டிகேஷன் டு த ரைட்ஸ் ஆஃப் உமன் பை மேரி ஓல்ஸ்டன் கிராஃப்ட், பப்ளிஷ்ட் இயர், சரியா, 1792. ரைட்ஸ் ஆஃப் மென் எழுதியிருப்பாங்க, அது 1791, சரியா. hope the point is clear. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த அம்மா மேரி ஓல்ஸ்டன் கிராஃப்ட் எது பத்தி பேசியிருக்க மாட்டாங்க, ரொம்ப தீவிரமான ஃபெமினிசம் எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கும் ஈக்குவலான எஜுகேஷனுக்கான ரைட்ஸ் கொடுங்கப்பா, ஆண்கள் படிக்கிறீங்க, நாங்களும் படிக்கிறோமே, நாங்க படிச்சு என்ன படிக்கிறோம், எங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தரதுக்கான எஜுகேஷனாவது எங்களுக்கு கிடைக்கும், அது மூலமா உங்களுக்கு நாங்க 4-5 நல்ல அட்வைஸ் கொடுத்து குடும்பத்தை வளர்ப்போம், குடும்பத்தை பார்த்துப்போம் அப்படின்றதுக்காக பேசப்பட்டதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம். இட்ஸ் நாட் மோர் காம்ப்ளிகேட்டட். தர்ஷனா, கொஞ்சம் நீங்க क्वेश्चंस கண்டினியூ பண்ணுங்கப்பா. ஓகே மேம். ஓகே, ரூம் ஆஃப் ஒன் யாரோட வர்க்? வர்ஜினியா உல்ஃப். ஓகே, மேரி wollstonecraft கிராஃப்ட்ல வர்ஜினியா உல்ஃப். அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு தெரியுமா? சூப்பர், 1929. ஓகேவா. ரூம் ஆஃப் ஒன் வந்து 1929ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் வர்ஜினியா உல்ஃபோட ஒர்க். ஓகே, ரூம் ஆஃப் ஒன்ல வந்து என்ன பேசியிருப்பாங்க வர்ஜினியா உல்ஃப்? Women, place and money. Yes, women need room for her own ரைட்டிங் அண்ட் மணி. ஓகேவா. ஸோ அதுக்காக அதை பத்தி பேசியிருப்பாங்க. அதில் ஜுடித் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஐடியாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜுடித் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஐடியாவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க ரூம் ஆஃப் ஒன்ல. ஓகே, பிகினிங் தியரி, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், இது யாருடைய ஒர்க்கு? பீட்டர் பேரி. சூப்பர், பீட்டர் பேரி. ஓகே, ஸோ பீட்டர் பேரி அதுல கிரிட்டிக் வந்து எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க?
ஓகே, ரெசிஸ்டிங் ரீடர். ஓகேவா, ரெசிஸ்டிங் ரீடரா ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, கல்ச்சரேஷன் இந்த டேர்ம் யாரோடையது? பிரமோத் கே நாயர். சூப்பர், பிரமோத் கே